தேன்மொழி சிஸ்டர், ஸ்லோ ரைஸு. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா டேர்ன் பண்ணுற டிப்ஸ் போடுங்க அப்படின்ட்டுன்னு. டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் நடந்து போகிற தூரத்துக்கு இந்த மாதிரி ஸ்லோ ரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டேர்ன் பண்ணுங்கள் சிஸ்டர், டேர்ன் பண்ணுங்கள், டேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்லோவிலே பார்த்தீங்கன்னா லேசாக ஹெட்டை ஆட்டி ஆட்டி திருப்பணும். பரவாயில்ல, பேலன்ஸ் மிஸ் ஆகி காலை ஊண்டிட்டாங்க. பட் காலை ஊண்டும் போதும் ஒரு காலை மட்டும் ஊண்டாதீங்க, 2 காலையும் டக்குன்னு இறக்கிடுங்க. ஒரு கால் ஊண்டுன அடுத்த செகண்டே. ஓகே, மறுபடியும் வாங்க வாங்க வாங்க, அதே ஸ்லோவிலே வாங்க. முதலே காலை எடுத்து மேலே வைக்காதீங்க, கொஞ்சம் தூரம் போக விட்டுட்டு காலை மேலே எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு ரைட்டில் லெஃப்ட்லேருந்து திரும்புது. அதை லேசாக திரும்ப திரும்ப டக்கு டக்கு டக்குன்னு நேர்படுத்திக்கிறாங்க. அந்த ஹெட்டை ஆடுறது உங்களுக்கே தெரியும். வெரி குட். சூப்பர். நல்லா ஏறி போய் திருப்பணும், ஏறி போய் திருப்புங்க. என்னைய செஞ்சு காட்ட சொல்லி ஒரு வீடியோ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் செஞ்சு காட்டுறதை காட்டிலும் வர்றவங்களே அதை வந்து டேர்ன் பண்ணுறேன். லைட்டாக ஆக்சிலேட்டர், லைட்டாக ஆக்சிலேட்டர். வெரி குட். சூப்பர். அவ்வளோதான், சிம்பிள். திருப்பிட்டாங்க. இப்படி தான் சிஸ்டர் லேசாக நீங்கள் ஹெட்டை ஆட்டியும் ஆக்சிலேட்டர் லைட்டாக குறைக்கணும். கையை வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் சூப்பராக வந்து டேர்ன் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோ ரைஸ் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் டேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்த உடனே வந்து டேர்ன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்லோ ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். அங்கேயே ஆக்சிலேட் கொடுக்க தேவையில்லை. ஆட்டி மட்டும் திருப்புங்க. வெரி குட், பர்ஃபெக்ட், சூப்பர் தேன்மொழி சிஸ்டர். இன்றைக்கி 7th டே ப்ராக்டிஸு. ஸோ நாளையோட ப்ராக்டிஸ் முடியுது சிஸ்டருக்கு. ரொம்ப அழகாகவே ஓட்டுறீங்க. வெரி குட்.